எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபக். இந்த வீடியோவில் வந்து 2 நண்பர்களுக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை நாங்கள் பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்னொரு உரையாடலை வச்சு இன்னொரு வீடியோ ஒன்று நான் செஞ்சிருந்தேன். அந்த லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பேன். இதை பார்க்குறது முதல் அதையும் பார்க்குறது இன்னும் உதவியாக இருக்கும் உங்களுக்கு. வாங்க தமிழில் ஃப்ரெஞ்ச் கற்போம். சொன்ன மாதிரி இது வந்து 2 நண்பர்களுக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். அதான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தா உரையாடலை வந்து முதல் அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி சிவப்பில் இருக்கிறத நான் வாசிப்பேன், நீளத்தில் இருக்கிறத நீங்கள் வாசித்து சொல்ல போகிறீங்க என்னோட. ஓகே, அப்போ நாங்கள் இந்த உரையாடலை அப்படித்தான் நாங்கள் அமைக்க போகிறோம். அப்போ வந்து அந்த முழு உரையாடலை வந்து நான் ஃப்ரெஞ்சில் நான் வாசிக்கிறேன். அதை முதல்ல பார்ப்போம். Salut, ça va? Salut, ça va bien. Et toi? Oui, ça va bien, merci. Dis-moi, tu pourrais me rendre un service, s'il te plaît? Oui, bien sûr. Qu'est-ce que je peux faire pour toi? Je vais déménager ce week-end. Tu pourrais m'aider? Pas de problème. Tu déménages où? Je déménage à côté de la gare. Super. C'est plus pratique pour tes déplacements. Oui, c'est beaucoup plus pratique pour moi. Merci pour ton aide. Avec plaisir. À samedi. Bien. இப்போ இந்த உரையாடலின் அர்த்தத்தை தமிழில் பார்ப்போம். சலு சவா இந்த அர்த்தம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சலு என்றால் ஹாய் என்ற அர்த்தம் மாதிரி, வணக்கம் ஹாய் என்ற மாதிரி. சவா என்றால் எப்படி இருக்கிறாய் என்று கேட்கிறார். அதுக்கு பதிலாக சலு சவா பியான் et toi. சலு சவா பியான் et toi நான் நன்றாக இருக்கிறேன் மற்றும் நீ. et toi என்றால் மற்றும் நீ என்ற அர்த்தத்தை குறிக்கும். Oui, ça va bien, merci. அதுக்கு அவரும் பதில் சொல்றார். Oui, ça va bien, merci. நானும் நன்றாக இருக்கிறேன், நன்றி. Dis-moi, tu pourrais me rendre un service. இந்த dis-moi என்றால் என்ன அர்த்தம்? இந்த dis-moi என்று பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இப்போ ஒரு தமிழில் பேசும்பொழுது நாங்கள் வந்து இப்போ பேச்சு வழக்கில் நாங்கள் என்னண்டா வந்து அப்படி நாங்கள் கொஞ்சம் இழுப்போம். இந்த நேராக திடீரென ஒரு நேராக நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லாமல் நாங்கள் கொஞ்சம் ஒரு சுற்றி வளர்ச்சி அப்படி சொல்லுவோம் தானே. அதை போல தான் நாங்கள் ஃப்ரெஞ்சிலையும் வந்து இதையும் நாங்கள் சில எக்ஸ்பிரஷன் என்று சொல்லுவோம். இதை சில எக்ஸ்பிரஷன் இது மாதிரி ஜிம்வா எக்கூத் அலோர் அதை போல. அப்போ இதெல்லாம் நாங்கள் என்னத்துக்கு பாய்க்கிறேன்டா, இந்த நேராக ஒரு விஷயத்தை சொல்லாமல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சுற்றி வளைச்சு அந்த மாதிரி சொல்கிறப்ப dis-moi என்றால் dis-moi, tu pourrais me rendre un service. Tu pourrais me rendre un service. அப்போ இந்த rendre un service என்றால் உதவி செய்ய இயலுமா. rendre un service உதவி செய்தல் என்ற அர்த்தம். அப்போ வந்து பார்த்து கொண்டீங்கன்றால் tu pourrais me rendre un service உன்னால் உதவி செய்ய முடியுமா. rendre un service அதை வந்து உன்னால் ஒரு காரியம் ஆகணும் எனக்கு அப்படியும் அந்த அர்த்தத்தை குறிக்கும். tu pourrais me rendre un service. அதுக்கு பிறகு s'il te plaît என்று சொல்லியிருக்கலாம், தயவு செய்து. ஓகே, s'il te plaît. இன்னொன்று வந்து அந்த s'il te plaît என்றது வந்து நாங்கள் தயவு செய்து தான் அது நெருங்கியவர்களுடன் நாங்கள் சொல்லுவோம். உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள், அவர்களுக்கே நாங்கள் s'il te plaît. நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள் மற்றும் வந்து உங்களுடைய வேலை செய்கிறவர்கள் அவங்கள நீங்கள் s'il te plaît என்று சொல்லலாம். உங்களுக்கு தெரியாத ஆட்கள், உங்களுக்கு வயதில் மூப்பவர்கள் யாருன்னு தெரியாத ஆட்களுக்கு தயவு செய்து எப்படி சொல்லலாம்ன்றது வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்ததாக oui, bien sûr. Qu'est-ce que je peux faire pour toi? Oui, bien sûr. Qu'est-ce que je peux faire pour toi? இந்த oui, bien sûr என்றால் வந்து ஆம் நிச்சயமாக. bien sûr என்றால் நிச்சயமாக. ஆங்கிலத்தில் வந்து yes, of course என்று சொல்கிற மாதிரி oui, bien sûr. அது
qu'est-ce que je peux faire pour toi? இந்த qu'est-ce que என்றால் வந்து என்ன என்ற அர்த்தத்தை குறிக்கும். qu'est-ce que என்றால் என்ன? அப்ப qu'est-ce que je peux faire? qu'est-ce que je peux faire? அந்த je peux என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா வந்து je peux என்ற வந்து நான் இந்த முக்கியமான ஒரு வினைச்சொல் pouvoir என்ற வினைச்சொல். அந்த pouvoir என்ற வினைச்சொல் விளக்கம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் செஞ்சிருந்தேன். அதையும் நான் கீழே கொடுக்குறேன். அதையும் பாருங்கள். முக்கியமான ஒரு வீடியோ. இது வந்து உங்களுக்கு அடிப்படை வினைச்சொற்கள். அது வினைச்சொற்கள் 5 வினைச்சொற்கள் அதில் பார்க்கலாம். இந்த je peux என்றால் வந்து என்னால் முடியும் என்ற அர்த்தம். இப்போ je peux என்னால் முடியும், ஆங்கிலத்தில் I can. இப்போ je peux faire என்றால் செய்தல். அப்போ je peux faire என்னால் செய்ய முடியும். pour toi என்றால் நீ, pour என்றால் இக்காக அல்லது இக்கு என்ற அர்த்தத்தை குறிக்கும் சில இடங்களில். அப்போ pour toi, அப்போ qu'est-ce que je peux faire pour toi? என்னால் உனக்கு என்ன செய்ய முடியும் அர்த்தம். என்னால் உனக்கு என்ன செய்ய முடியும், அப்ப என்ன உதவி வேணும் என்று கேட்கிறார். ஓகே, அதற்கு அவர் பதிலாக je vais déménager ce week-end, tu pourrais m'aider என்று கேட்கிறார். அப்ப je vais என்றால் வந்து நான் போகிறேன் அல்லது நான் செல்கிறேன். இதுவும் வந்து அதே அந்த வீடியோ நான் சொன்னான் முதல்ல. இப்போ முக்கியமான வினைச்சொல் வீடியோவில் இதுவும் இருக்கு. je vais என்றால் நான் செல்கிறேன், நான் போகிறேன் என்ற அர்த்தம். je vais déménager. déménager என்றால் வந்து இடம் மாற்றம் செய்தல். ஓகே, அப்போ déménager இடம் மாற்றுதல். அப்போ je vais déménager ce week-end. வீக்கெண்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வார இறுதி. ce என்றால் இந்த என்ற அர்த்தம். je vais déménager ce week-end. இப்போ நான் இடம் மாற்றம் செய்ய போகிறேன். அந்த இடம் மாற்றம் என்றது வந்து அவர் வீடு மாற போகிறாராம். ஓகே, அந்த அர்த்தத்தை தான் குறிக்கும். இப்போ je vais déménager ce week-end. tu pourrais m'aider. tu pourrais m'aider. ஓகே, அந்த tu pourrais என்றது வந்து நாங்கள் conditional என்று சொல்றது. அது வந்து ஒரு நிபந்தனையை குறிக்கும். இன்னும் கொஞ்சம் மரியாதையாக நாங்கள் கேட்கிறோம். முன்னால் உதவ முடியுமா என்றதான் கேட்கிறார். tu pourrais m'aider என்று கேட்கிறார். அதற்கு மற்றவர் பதில் சொல்றார், pas de problème. tu déménages où? pas de problème. tu déménages où? pas de problème. pas de problème என்றால் பிரச்சனை. pas de problème, பிரச்சனை இல்லை. tu déménages où? நீ எங்கே இடம் மாறுகிறாய், எங்க வீடு மாறுகிறாய் என்று கேட்கிறார். இங்கே pas de problème, இதை வந்து நாங்கள் ஒருக்கா வேகமா சொன்னா pas de problème சொல்லலாம். pas de problème, pas de problème. pas de problème, tu déménages où? je déménage à côté de la gare. je déménage à côté de la gare. இங்கே இப்போ இந்த je déménage நான் இடமாற்றம் செய்கிறேன். à côté என்றால் அருகில், de la gare. gare என்றால் என்ன அர்த்தம்? gare என்றால் வந்து ரயில் நிலையம். அப்போ இந்த de la gare என்றால் ரயில் நிலையத்தில் இருந்து அருகில் இடம் மாறுகிறேன் அர்த்தத்தை குறிக்கிறது. je déménage à côté de la gare. அதுக்கு அவர் பதிலாக சொல்றார், super, c'est plus pratique pour tes déplacements. அப்போ இந்த plus pratique என்றால் வந்து அது மிகவும் வசதியானது என்று சொல்றார். அப்போ வந்து அவர் வீடு மாறுகிற இங்கே என்னது la gare கிட்ட வீடு மாறுறது வந்து இவர் சொல்றார் c'est plus pratique. c'est plus pratique, மிகவும் வசதியானது. pour tes déplacements. déplacement என்றால் பயணங்கள். அவருடைய பயணங்கள் என்னது, வீடு விட்டு வேலைக்கு போகிற பயணங்களாக இருக்கலாம், ஒரு கடைக்கு போகிற பயணங்களாக இருக்கலாம், அந்த மாதிரி பயணங்கள். அப்போ c'est plus pratique pour tes déplacements. அதுக்கு அவர் சொல்றார், oui, c'est beaucoup plus pratique pour moi. எனக்கு அது ரொம்பவுமே அது வசதியானது. c'est beaucoup plus pratique pour moi. merci pour ton aide.
merci pour ton aide. உன்னுடைய உதவிக்கு நன்றி. ton aide என்றால் உன்னுடைய உதவி. ஓகே, merci pour ton aide. அடுத்தது avec plaisir. à samedi. இந்த avec plaisir என்றால் வந்து மகிழ்ச்சியுடன் இதை குறிக்கும். avec plaisir மகிழ்ச்சியுடன். à samedi என்றால் வந்து சனிக்கிழமை சந்திப்போம். avec plaisir என்றதை பார்த்து கொண்டீங்க என்றால் அது வந்து ஆங்கிலத்தில் சொல்ல போனால் with pleasure என்று சொல்கிற மாதிரி தான். avec plaisir, plaisir என்றால் மகிழ்ச்சி. bien, இப்போ வந்து நாங்கள் இந்த உரையாடலை நாங்கள் ஒருக்கா அமைச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ சிவப்பில் இருக்கிறது நான் வாசிப்பேன், மற்றும் நீலத்தில் இருக்கிறது நீங்கள் வாசிக்க போறீங்க. ஓகே, très bien, c'est parti. Salut, ça va? Oui, ça va bien, merci. Dis-moi, tu pourrais me rendre un service, s'il te plaît? Je vais déménager ce week-end. Tu pourrais m'aider? Je déménage à côté de la gare. Oui, c'est beaucoup plus pratique pour moi. Merci pour ton aide. Bien. அப்போ இந்த உரையாடலை நாங்கள் பார்த்தோம். அப்போ இதே உரையாடலை வந்து உங்களுடைய நெருங்கியவர்களிடம் வந்து நீங்கள் இதை வச்சு நீங்கள் பிரெஞ்சு மொழியை எப்படி கதைப்பதுன்றதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஒருக்கா இந்த முழு உரையாடலையும் இன்னொரு முறை நான் முழுதாக வாசிக்கிறேன். அதை பார்ப்போம். Salut, ça va? Salut, ça va bien et toi? Oui, ça va bien. Merci. Dis-moi, tu pourrais me rendre un service, s'il te plaît? Oui, bien sûr. Qu'est-ce que je peux faire pour toi? Je vais déménager ce week-end. Tu pourrais m'aider? Pas de problème. Tu déménages où? Je déménage à côté de la gare. Super. C'est plus pratique pour tes déplacements. Oui, c'est beaucoup plus pratique pour moi. Merci pour ton aide. Avec plaisir. À samedi. Bien. 2 நண்பர்களுடைய நடக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு உரையாடல், அடிப்படை உரையாடலை நாங்கள் பார்த்துனாங்க. அப்போ இதை மாதிரி இன்னும் உரையாடல்கள் நீங்கள் பார்க்க விரும்புனீங்க என்றால் வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு வேறு என்ன வீடியோக்கள் இதை மாதிரி வேணுமென்றதை சொல்லுங்கள். மேலும் இதை மாதிரி மேலும் வீடியோக்கள் நான் தொடர்ந்து செய்ய போகிறேன். அப்போ என்னுடைய இந்த சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.